இல்ல எனக்கு புரியல. நம்ம நிஜமாவே 2025ல தான் இருக்கோமா? இல்ல எதுவும் பழங்காலத்துல இருக்கோமான்னு சொல்லி எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. எப்படி இந்த வருஷத்துல கூட ஒரு டவுரி பிரச்சனைனால டார்ச்சர் பண்ணி, மென்டலாவும், ஃபிசிக்கலாவும் அந்த பொண்ண அப்யூஸ் பண்ணி, தற்கொலைக்கு முயற்சி பண்ணி அந்த பொண்ணு போயிருச்சு. இப்போ இழப்பு வந்து அந்த பொண்ண பெத்தவங்களுக்கு தான். இது வந்து இந்த 2025ல தான் நடந்துட்டுருக்கு. நம்ம பேசிகிட்ருக்கோம், நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம், நம்ம என்ன சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னே தெரியல. நிஜமாவே ரொம்பவே வேதனையாக இருக்குது. அந்த பொண்ணோட வாய்ஸ் நோட்டை நேற்று நைட்டு நான் கேட்டுட்டு எனக்கு லிட்ரலாக தூக்கமே இல்லை. இப்படி ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா மட்டும் எப்படி தான் ஒரு ஹோப் இல்லாமல் போகுது. ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்க ஆள் இருக்க மாட்றாங்க. நான் நிஜமாவே பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்காக தான் இதை சொல்லிகிட்ருக்கேன். எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி முடிவெடுக்கிறதில்ல. எல்லா ஆண்களும் தப்பானவங்களும் கிடையாது. ஆனால் இந்த பொண்ணோட நிலைமை நினச்சி பார்க்கும்போது, இவ்வளோ வசதி இருந்து இவ்வளோ விஷயத்த கரெக்டாக பண்ணி தெரிஞ்ச அந்த பொண்ணுக்கு, ஆனால் அந்த லைஃப்பை வந்து மேற்கொண்டு கொண்டு போக முடியலை. அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பயம் வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம இந்த லைஃப்பை வாழ முடியாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. எனக்கு இதிலேருந்து ஒரு 5 பாயிண்ட்டு தான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்த்தணும்னு யோசித்தேன். அந்த 5 விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்.